யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமனாறு சந்நிதியான் ஆச்சிரம சைவ கலை பண்பாட்டு பேரவையின் ஏற்பாட்டில் மாதாந்தம் வெளியிடப்படும் ஆன்மீக மலரான ஞானச்சுடர் 330வது மலர் வெளியீடானது சந்நிதியான் ஆச்சிரம முதல்வர் சாதனை தமிழன் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள் அவர்களின் தலைமையில் காலை 10:30 மணியளவில் சந்நிதியான் ஆச்சிரமத்தில் இடம்பெற்றது. பஞ்சபுராண ஓதுதலுடன் ஆரம்பமான நிகழ்வில் வெளியீட்டுரையினை ஆசிரியர் வாகீசன் அவர்களும் மதிப்பீட்டுரையினை அதிபர் கைலைநாதன் அவர்களும் நிகழ்த்தினர். அதனைத் தொடர்ந்து சிறப்பு பிரதிகளும் வழங்கி வைக்கப்பட்டன. தொடர்ந்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை அமைப்பினரால் கொழும்பு அருங்காட்சியகத்தின் கேட்போர் கூடத்தில் வைத்து தேசாபிமானி எனும் விருது, மனித உரிமைகளுக்கான மாகாண இயக்குநர் என்ற பதவி நிலையினையும் வழங்கி மதிப்பளிக்கப்பட்ட சந்நிதியான் ஆச்சிரம முதல்வர் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள் அவர்கள் சந்நிதியான் ஆச்சிரம சைவ கலை பண்பாட்டு பேரவையினால் கௌரவிக்கப்பட்டனர். உதவிகளாக சங்காணி பிரதேச வைத்தியசாலையின் கோரிக்கைக்கு அமைவாக நரம்பியல் புனருத்தாபன பிரிவுக்குரிய பக்கவாத நோயாளிகளுக்கான சிகிச்சை மருத்துவருக்குரிய ஆணி மாத கொடுப்பனவு ரூபாய் 70,000 நிதி வழங்கி வைக்கப்பட்டது. மலக்கு மிட்டு பூமாலை புறந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்து பாடி சங்கராகய போற்றி போற்றி என்றம் அலை புனல் சேர் செஞ்சடையன் ஆதி என்றும் ஆரூரான் என்றென்றே அலரனில்லே கண்களிரண்டு மவன்களல் கண்டு கழிப்பன அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்று நமது வாராந்த மெல்சையில் சந்நிதியான் ஆச்சிரம சைவ கலை பண்பாட்டு பேரவையினால் வெளியீடு செய்யப்பட்டு வருகின்ற 330வது நாள் பல்வேறு விதமான அறப்பணிகளை ஆற்றி வருவது இங்கு நாம் அனைவரும் அறிந்து வருகின்ற உண்மை. அந்த வகையிலே தான் வெளியீட்டுரையாற்றிய ஆசிரியர் வாகிசனர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக மலருக்குரிய மதிப்பீட்டுரை, அதாவது 330வது மலருக்குரிய மதிப்பீட்டுரையினை மேலே எங்களுக்கெல்லாம் பெரிய விஷயம். எங்களை எல்லாம் இன்றைக்கு சுவாமி காட்டி இருக்கிறார். இன்றைக்கு என்ன பெருமை என்றால் சொல்லத்தான் வேண்டும். எங்களை இந்த மேடை ஏற பண்ணி இன்றைக்கு பேப்பரை பார்த்து சொல்லுவார், இன்றைக்கு அங்க பேசுறா எங்க பேசுறார். இதுதான் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அவர் அதை அழகு பார்க்கிறார். அந்த அழகு பார்க்கிறதெல்லாம் இந்த ஆச்சிரமத்திலே நிகழ்கிறது என்று இத்தனை கலைஞர்களை போதும் அதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடுத்தடுத்து கலைஞர்களை உருவாக்க வேண்டும், புதிய புதிய கலைஞர்களை உருவாக்க வேண்டும். அதுதான் அவர் செய்கின்ற பணி. இதைத்தான் பெரியவர்கள் செய்ய வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.